Welcome to MX 7th Max Term 3 Chapter 1 Number System. அதில் உள்ள try this sum பார்த்தலாம். Page number 1. Question number 1. Represent the fraction 1/4 in decimal form. 1/4 வந்து decimal formல எழுத சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், எப்போவுமே வந்து decimal formல எழுதும்போது கீழே வந்து 10, 100, 1000 இருந்தால் நம்ம வந்து பாயிண்ட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 4 வந்து 10ஆக மாற்ற முடியாது, ஆனால் 100ஆக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அது என்ன பண்ணணும்னா 25ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 100 ஆகிடும். ஓகேவா? இப்போ கீழே டினாமினேட்டரில் 25 மல்டிபிள் பண்ணோம்னா நியூமரேட்டர்லேயும் பண்ணணும். அப்போ 25/100, 4 × 25 100. இப்போ பாயிண்ட் வைங்க, 1s, 10s, 100. ஓகேவா? 0.25 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5? எப்போவுமே பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் நம்பர் சொல்லும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த சைடு சொல்லும்போது 1s, 10s, 100, 1000 சொல்லிட்டு போவோம். இந்த சைடு சொல்லும்போது 10th, 100th. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா இதை வேணால் நீங்கள் ஒன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 10th, 100th. அப்போ 5ஓட பிளேஸ் வேல்யூ என்னென்னா 100th பிளேஸ். என்னது? 100th பிளேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த டிஜிட் இன் த 10th place of 75.036. 10th place. ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ளது 10th எது? 0 வந்து 0 எடுத்து எழுதுங்க. 100th place கேட்டால் 3, 1000th place கேட்டால் 6. 4th one, express the decimal number 3.75 as a fraction. ஃப்ராக்ஷனில் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த நம்பரை எடுத்து எழுதிடுங்க. இப்போ பாருங்கள், பாயிண்ட் 1s, 10s, 100. பாயிண்ட்டுங்கிற இடத்துல என்ன இருக்குது? 100. இப்போ ஸோ 3/7/5/100ன்னு எழுதிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ரைட் த டெசிமல் நம்பர் ஆஃப் த ஃப்ராக்ஷன். இந்த டெசிமல் நம்பர் எதை சொல்லியிருக்காங்க, ஆனால் இங்கே மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. மிக்சட் ஃப்ராக்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு மாற்றலாம். 5 1/5 ஈக்குவல் டு த ஹோல் நம்பர் இன்ட்டு இந்த டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணிக்கிட்டு நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? டினாமினேட்டர் இங்கே அப்படியே இருக்கும். 5 5s are 25 + 1/5 ஈக்குவல் டு 26/5. இப்போ 26/5 வந்து எப்படி டெசிமல் ஃபார்மில் மாற்றுறதுன்னா, இப்போ பாருங்கள், கீழே வந்து நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு சம்மில் சொல்லும்போது, ஒன்று 10ஆக இருக்கணும், 100ஆக இருக்கணும், 1000ஆக இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து பாயிண்ட் வைக்கலாம். ஸோ இதை 2ஆல் பண்ணும்போது இங்கே 10 ஆகிடும். அப்போ 26 × 2 52, 5 2s are 10. இப்போ பாயிண்ட் வைக்கும்போது 1s, 10s. ஆன்சர் ஆன்சர் 5.2. ஓகே, 5.2 எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 6th ஒன், ஐடென்டிஃபை த பிக்கர் நம்பர் 0.567 ஆர் 0.576. ஃபஸ்ட்டு இதில் எது ஸ்மாலர் எது பிக்கர்னு பார்க்கலாம். 0.567, 0.576. பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஹோல் நம்பர் கொடுத்துருக்கிறது ரெண்டுமே ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்க, 0வாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பரை செக் பண்ணுவோம். இங்கேயும் 5, இங்கேயும் 5. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 100th பிளேஸ் வந்து செக் பண்ணுவோம். சரியா? இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ எது பிக்கஸ்ட்? இந்த நம்பர் பிக்கஸ்ட், இந்த நம்பர் ஸ்மாலஸ்ட். அவங்க கேட்டிருக்கிறது பிக்கஸ்ட்டு தான். ஓகேவா? வேணால் தனியாகவும் நீங்கள் இந்த நம்பர் எடுத்து பிக்கர் நம்பர் இஸ்ன்னு இந்த நம்பர் எடுத்து நீங்கள் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 7th ஒன், கம்பேர் 3.30 and 3.03 அண்ட் ஐடென்டிஃபை த ஸ்மாலர் நம்பர். கம்பேர் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. எது ஸ்மாலர் நம்பர்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 3, ஹோல் நம்பர் 3. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 10th பிளேஸ் கம்பேர் பண்ணுவோம். 10th பிளேஸ் கம்பேர் பண்ணும்போது இது 3, இது 0. ஸோ எது வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்குன்னா இந்த நம்பர் தான் ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. 3.30, 3.03. ஓகேவா? the smallest number is அப்படின்னு எழுதி இங்கே 3.03 எடுத்து எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 8th ஒன், put the appropriate sign greater than, smaller than or equal இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த நம்பரை கம்பேர் பண்ணுவோம். ஹோல் நம்பர் வந்து 2 தான் ரெண்டுமே. ஸோ 10th பிளேஸ் 100th பிளேஸை செக் பண்ணுவோம். 10th 5, ஸோ 100th பிளேஸ்க்கு வருவோம் 7 7. அதுக்கு அடுத்தது 0 இங்கே இருக்குது, இங்கே 0 இல்லை. ஆனால் இது ஆன்சர் வந்து ஈக்குவல். ஏன் ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 3 நம்பர்ஸ் வந்து 0 லாஸ்ட்டாக வந்துச்சுன்னா அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது.
அது நம்ம எடுத்துக்கணும்னு தேவையில்லை. அப்போ 2.57 2.57 தான் ஈக்குவல். நெக்ஸ்ட் 9th ஒன், அரேஞ்ச் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட். அசெண்டிங்னா என்ன? ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இந்த 2 நம்பரும் 5ல் இருக்குது, இந்த 2 நம்பரும் 4ல் இருக்குது. அப்போ ஸ்மாலஸ்ட் வந்து 1 கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஹோல் நம்பர் வந்து 1ல் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5, இங்கே பாருங்கள் 4 இருக்குது 10th பிளேஸில். ஸோ இதுதான் 1. அப்போ இந்த நம்பர் வந்து 2. நெக்ஸ்ட்டு 4 கம்பேர் பண்ணுவோம். இங்கேயும் 4, இங்கேயும் 4, இங்கே பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 10th பிளேஸில் இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட் 3, இது வந்து 4. ஓகேவா? அடுத்தது 5 2 கம்பேர் பண்ணுவோம். 5 ரெண்டுமே வந்து 5ஆக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், 10த்தையும் இங்கே உள்ள 10th பிளேஸையும் கம்பேர் பண்ணுவோம். இது ஸ்மாலஸ்ட், இது பிக்கஸ்ட். அப்போ இது 5, இது 6. அப்போ ஆர்டர் வைஸ் எடுத்து எழுதிடணும். 1 2 3 4 5ன்னு நம்ம நம்பர் போட்டோம்ல, அதே மாதிரி எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? 1.45, 1.54, 4.15, 4.51, 5.14, 5.41. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.